ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ரிலேட்டட் 2023க்கான ஜேடிஓ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3 சரிங்களா, ஜேடிஓ 2023 கொஷின் பேப்பரில் யூனிட் 3 கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபுல்லாக தியரி தான் இருக்க போகுது. அதே யூனிட் 1 யூனிட் 2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தியரி ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கும். ஃபார்முலாஸ் ஓரியன்ட் அந்த மாதிரி இருக்கும். இங்கே கம்ப்ளீட்டாக தியரி தான். ஸோ இங்கே என்னென்னா ஆன்சருக்கு வித் சில கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாருங்கள். The formation of bubbles under the film of paint occurs in this defect. ஸோ அந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை குறிக்கிறாங்க? பெயிண்ட்டு சரிங்களா. சப்போஸ் ஒரு செவுர் இருக்குன்னா செவுத்து மேலே நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் சரிங்களா. பெயிண்ட் அடிக்கும்போது இந்த பெயிண்ட் லேயருக்குமே இந்த செவுத்துக்கும் நடுவில் என்னென்னா வாட்டர் வேப்பர் இருக்கும் சரிங்களா. சில வாட்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் இருக்கும். அந்த வாட்டர் வேப்பர் என்ன பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் சரிங்களா. இந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் என்னென்னா பிளிஸ்டிங் சரிங்களா. பிளிஸ்டிங். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிளிஸ்டிங். ஸோ அது இல்லாமல் இன்னும் வேரியஸ் டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்த வாட்டி என்னென்னா வேறு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் கூட கேட்கலாம். ஸோ நோட்ஸ்லையும் தெளிவாக உங்களுக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அந்த நிறைய டிஃபெக்ட்ஸ் என்னன்றது டோட்டலாக 10 டிஃபெக்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் காட்டுறேன். பட் இதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்மளோட நோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன பாருங்கள், டோட்டல் உங்களுக்கு வேரியஸ் டிஃபெக்ட்ஸ் இன் பெயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பிளிஸ்டரிங், ப்ளூம், ஃபேடிங், ஃப்ளேக்கிங், ஃப்ளாஷிங், கிரின்னிங், நெக்ஸ்ட் ரன்னிங், சாகிங், சப்பனிஃபிகேஷன், நெக்ஸ்ட் விரிங்க்லிங். ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் டிஃபெக்ட்ஸ் இன் பெயிண்ட்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு கேட்டது வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஒன் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன். ஸோ அதிகமாக கேட்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிளிஸ்டரிங்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரன்னிங் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேக்கிங், ஃப்ளாஷிங். ஸோ இதெல்லாம் தான் அதிகமாக கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் அ ப்ராப்பர்லி சீசன் டிம்பர் விச் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் ஒரு போர்டு கண்டக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக டிம்பர்னு சிலபஸில் கொடுத்துருந்தாவே இதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து மோஸ்ட் ஃபேவரட் கொஷின்னு சொல்லலாம் டிம்பரில் இருந்து. ஸோ எல்லா வாட்டியும் கேட்கக்கூடிய கொஷின் தான், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. த மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் ஏ ப்ராப்பர்லி சீசன் டிம்பர் வில் பி இன் த ரேஞ்ச் ஆஃப். ப்ராப்பர்லின்னு சொல்லலாம், இல்லை வெல் சீசன்டு டிம்பர்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தட் இஸ் 10 to 12%. த மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் ஏ வெல் சீசன் டிம்பர் இஸ் அபவுட் 10 to 12%. இது ஏகப்பட்ட அப்ஜெக்டிவ் புக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக இந்த கொஷின் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து டிம்பரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸில் இதே கொஷின் வாட்டர் ரிலேட்டட் கொஷின் தான். ஸோ வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட் பில்டிங் ஸ்டோனில் எவ்வளோ இருக்கணும், எந்த ரேஞ்சில் இருக்கணும், இல்லை எதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் காட்டுறேன். நெக்ஸ்ட் த டிம்பர் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் பேர் கொடுத்துருக்காங்க கிரியோசோயிட் பிலாங்ஸ் டு த குரூப் ஆஃப். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் தார். ஸோ தார்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இந்த கெமிக்கல் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தார் ஆயில் டைப்பு. டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் தார்லேருந்து வரக்கூடியது தான் இந்த கெமிக்கல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து காமன்லி யூஸ், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், யூனிவர்சலி யூஸ்டு ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் டிம்பர்னு கேட்டாவே ஆன்சர் என்னது? ஸோ கிரியோசோயிட். நெக்ஸ்ட் admixture which speed up the initial setting time for concrete is known as. ஸோ admixture பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டார்டர், இன்னொன்று ஆக்சிலேட்டர். இதுதான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது. பெரும்பாலும் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? த இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் த கான்கிரீட் அப்படின்ற பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. admixture which speed up the initial setting time. ஸோ ஸ்பீட் அப் அங்கேயே பாருங்கள், அதுலேயே இருக்குது ஸ்பீட் அப், அதுதான் கீவேர்டு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சிலேட்டர், ரிட்டார்டர், பிளாஸ்டிக் சைஸ், இன்ஹிபிட்டர்ஸ்னு கொடுத்துருங்க. ஸ்பீட் அப்னாவே ஆக்சிலேட்டர். அதுவே இனிஷியல் செட்டிங் டைம், அதாவது டைம் இன்க்ரீஸ் பண்ணுது, டிலே பண்ணுது செட்டிங்கை அப்படின்ற மாதிரி இருந்தால் அது என்னது? ரிட்டார்டர் விச் இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த செட்டிங் டைம். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். அடுத்ததுன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் அதுவும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின், ரிட்டார்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டருக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்சியம் குளோரைடு தான் ஆக்சிலேட்டருக்கு எக்ஸாம்பிள். அதுவே ரிட்டார்டருக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஜிப்சம் ஆர் கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட்
the separating out of the coarser particles in a dry mix. Separating அதிலே இருக்கு பாருங்க இந்த கீவேர்டு செப்பரேட் செக்ரிகேஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கிளியர். ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஜிப்சம் இஸ் ஆடட். இதே தான் அட்மிக்சர். சரிங்களா? ஸோ ஜிப்சம்ன்றது ஒரு அட்மிக்சரை மாதிரி ஆட் பண்ணுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கான்க்ரீட்டில் ஆட் பண்ணுறது அது ஒரு விதம். இன்னொன்று சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்னென்னா ஸோ ஜிப்சம்மை ஆட் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் போர்ட்லாண்ட் சிமெண்ட் இன் ஆர்டர் டு எதுக்காக பாருங்கள், ஷார்ட் அந்த செட்டிங் டைம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லென்த் அந்த செட்டிங் டைம், டிக்ரீசிங் த பர்னிங் டெம்பரேச்சர், டிக்ரீசிங் த கிரைண்டிங் டைம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அந்த செட்டிங் டைமா இல்லை லென்த் இந்த செட்டிங் டைமான்னு. ஸோ இந்த ரெண்டுத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். கண்டிப்பாக ஆன்சர் வந்து லென்த் இந்த செட்டிங் டைம். ஸோ செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஜிப்சம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்க, ரிட்டார்டர் லாங்கர் செட்டிங் டைம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் இனிஷியல் ஸ்ட்ரென்த் கெயின், ஸ்லோவர் இனிஷியல் ஸ்ட்ரென்த் கெயின் அண்ட் லாங்கர் செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணும், லென்த்தன் பண்ணும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஜிப்சம். ஸோ அதுதான் நம்ம ரிட்டார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அட்மிக்சர்னு கேட்டாங்கன்னா ரிட்டார்டர்னு சொல்லுவோம். இங்கே அட்மிக்சர் மாதிரி கேட்கல. அதே போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல என்ன ஆட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இனிஷியல் செட்டிங் ஆஃப் த சிமெண்ட் இஸ் காஸ்ட் டியூ டு இனிஷியல் செட்டிங் ஆர் ஃபிளாஷ் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இனிஷியல் செட்டிங் ஆர் ஃபிளாஷ் செட் அது எதனால் அக்கர் ஆகுது? ட்ரைகால்சியம் சிலிகேட், டைகால்சியம் சிலிகேட், ட்ரைகால்சியம் அலுமினேட், டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட். ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகால்சியம் அலுமினேட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இது கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன, ஸோ C3A gives flash set in the absence of gypsum. இதுதான் நோட் பண்ணோம். மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 86. The type of the truss commonly used for span varying from 5 to 8 meter. ஸோ இதில் வந்து ஸ்பேசிங்கு ஸ்பேன் ரெண்டுமே கன்ஃபியூஷனுங்காக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்பேன் தான் கேட்குறாங்க. ஸ்பேன் வந்து 5 to 8 மீட்டர்ன்ற மாதிரி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ சில வாட்டிங்கன்னா ஸ்பேசிங் ஆஃப் த ட்ரஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸ்பேசிங் வேறு, ஸ்பேன் வேறு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரஸ் இருக்குன்னு வைங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரஸ் இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரஸ்ஸுக்கும் இன்பிட்வீன் கேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பேசிங் ஆஃப் த ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ரஸ் இப்படி இருக்குன்னு வைங்க, இந்த பாயிண்ட்டும் அதே மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரஸ் இருக்கிற டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பேனு. ட்ரஸ்ஸுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரஸ்ஸுக்கு இன்னொரு ட்ரஸ்க்கு எவ்வளோ ஸ்பேசிங், திருப்பி இன்னொரு ட்ரஸ் ஸ்பேசிங். ஸோ அதுதான் ஸ்பேசிங். சரிங்களா? இங்கே கேட்டிருக்கிறது ஸ்பேனை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸ்பேன் 5 to 8 மீட்டராக இருந்தால் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கிங் போஸ்டா குவீன் போஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு இதில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் போஸ்ட். ஸோ இதுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துருவேன். ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி ஸ்பேன் எவ்வளோ இருக்கணும், கிங் போஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணும், குவீன் போஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். ஸோ கிங் போஸ்ட் ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. சரிங்களா? 5 to 8 மீட்டர் ஸ்பேன், ஸ்பேசிங் கிடையாது, ஸ்பேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஸோ கிங் போஸ்ட் ட்ரஸ், த ஸ்பேசிங் ஆஃப் த கிங் போஸ்ட் ட்ரஸ் இஸ் லிமிட்டட் டு, எவ்வளோ லிமிட் பண்ணுறாங்க, 3 மீட்டர் சென்டர் டு சென்டர். அதாவது இங்கே ஒரு ட்ரஸ் இருக்குன்னா திருப்பி இன்னொரு ட்ரஸ் முன்னாடி இருக்கும்ல, ஸோ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை தான் நம்ம ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும்னா லிமிட்டட் டு 3 மீட்டர். சரிங்களா? சென்டர் டு சென்டர் 3 மீட்டர். அதுவே ஸ்பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கணும்னா ஸ்பேன் வந்து 5 to 8 மீட்டர். எதுக்கு? கிங் போஸ்ட் ட்ரஸ்க்கு. அதே குவீன் போஸ்ட் ட்ரஸ்க்கு ஸ்பேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 to 12 மீட்டர். சரிங்களா? 8 to 12 மீட்டர். ஸோ இந்த வாட்டி வந்து கிங் போஸ்ட் கேட்டிருக்காங்க 5 to 8. அடுத்த வாட்டி மேபி குவீன் போஸ்ட் கேட்கலாம். சரிங்களா? 8 to 12 கொடுத்து வித் டைப் ஆஃப் ட்ரஸ் இஸ் சூட்டபிள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆன்சர் குவீன் போஸ்ட் ட்ரஸ் 8 to 12 மீட்டராக இருந்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. இதுவுமே என்னென்னா ஃபவுண்டேஷன் பேஸ்டு, இல்லை டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் பேஸ்டு வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் பாருங்கள். கேசன் மேட் ஆஃப் பாக்ஸஸ் ஆஃப் டிம்பர், ஸ்டீல் ஆர் ஆர்சி ஆர் மேசன்ரி வித் போத் எண்ட்ஸ் ஓப்பன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு, ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு சிலிண்டர் ஷேப்பு. இதை விட்டுருங்க, கீழே இருக்கிறது விட்டுருங்க, மேலே இருக்க மூடி மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலி மூடினாவே நமக்கு மேலே வந்து க்ளோஸ்டாக இருக்கும், கீழே ஓப்பனாக இருக்கும். கரெக்டுங்களா? கீழே ஓப்பனாக இருக்கும், அது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும். கரெக்டாக? இது க்ளோஸ்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்.
ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வித் போத் எண்ட்ஸ் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. மேலேயும் கீழேயும் ரெண்டுமே ஓப்பனாக இருக்குன்னு வைங்க, சிலிண்டர் ஷேப்பில், சரிங்களா, சிலிண்டர் ஷேப் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கெய்சன்னாவே. டாப்பு பாட்டம் ரெண்டுமே ஓப்பனாக இருந்ததுன்னு வைங்க, அதை ஓப்பன் கெய்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சரிங்களா, ஓப்பன் கெய்சன். அதுவே பாக்ஸ் கேஸ்ன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பாக்ஸ் கேஸ்ன்றது என்னன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும், உல்டா மேலே ஓப்பன் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டில் இருக்கும். மேலே ஓப்பன் கீழே க்ளோஸ்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பாக்ஸ் கேசன். அதுவே நியூமேட்டிக் கேசன் வைங்க, அப்படியே இதை ரிவர்ஸில் போடுங்க, டாப்பில் க்ளோஸ்டு கீழே வந்து ஓப்பன். இந்த நியூமேட்டிக் கேசன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் கேசன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் கேசன், இது வந்து ஃப்ளோட்டிங் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா சிலிண்ட்ரிக்கல் கேவிட்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது பெருசாக நமக்கு ஃபஸ்ட்டு 3ல இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அண்ட் கேட்டிருக்காங்க கூட. ஸோ இது எப்படி ஓப்பன் கேசன் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனை வச்சு ஒரு கொஷினுமே கேட்டிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட், எ குட் குவாலிட்டி ஸ்டோன் அப்சர்வ்ஸ் வாட்டர் லெஸ் தென். ஸோ ஆல்ரெடி வாட்டர் பேஸ் பண்ணி ஒரு இது கொஷின் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? டிம்பரில் வெல் சீசன் டிம்பரில் வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம், சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஸ்டோனுக்கு வாட்டர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து லெஸ் தென் 5%. ஸோ கீழே ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குட் குவாலிட்டி ஸ்டோனுக்கு ஆர் குட் பில்டிங் ஸ்டோனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணுன்றது லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்டர் அப்சர்ப்ஷன் பற்றி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா. வாட்டர் அப்சர்ப்ஷன் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5% இருக்கணும். ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸை ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளான்ஸ் விடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், if the soil at the site of a bridge is very soft and a good soil is available at a greater depth. ஸோ அதாவது டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் சாயிலாக இருக்குது, அதாவது வெரி சாஃப்டாக இருக்குது. அதுவே கிரேட்டர் டெப்த் போகும்போது, ரொம்ப டீப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்குது சாயிலுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால், குட் சாயில் அவைலபிள் அட் கிரேட்டர் டெப்த் அப்படின்ற மாதிரி இருந்தால், எங்கெல்லாம் இந்த கிரேட்டர் டெப்த்ன்ற வார்த்தை வருதோ நீங்கள் கண்ணை மூடிட்டு பைல் ஃபவுண்டேஷனை டிக் பண்ணலாம். பைல் ஃபவுண்டேஷன் கிளியர். டாப்பில் வீக்காக இருக்குது சாயில், ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, ஆனால் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் we go for pile foundation. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், கெய்சன் ஓப்பன் அட் பாட்டம் அண்ட் க்ளோஸ்ட் அட் டாப். இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன், கெய்சனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா. போத் டாப் அண்ட் பாட்டம் ஓப்பனில் இருந்தால் அதை ஓப்பன் கெய்சன் சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஓப்பன் அட் பாட்டம், அதாவது பாருங்க, ஓப்பன் அட் பாட்டம் க்ளோஸ் அட் டாப்னு சொல்லியிருக்காங்க, க்ளோஸ் அட் டாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூமேட்டிக் கெய்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது நியூமேட்டிக் கெய்சன் தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ பட் இதனால என்னன்னா உங்களுக்கு சில வாட்டி என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கூட வரும். ஸோ அங்கே ஒர்க்கிங் பீப்புளுக்கு அண்டர் வாட்டர்னும் போது ஹை ப்ரெஷர் இருக்கும்ல, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ், லங்ஸ் ரிலேட்டட், ப்ரீதிங் ரிலேட்டட் என்னென்னா ப்ராப்ளம்ஸ்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், when a piece of timber has spirally distorted along its length. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் இன் டிம்பரில் வரும். டிஃபெக்ட்ஸ் இன் டிம்பர் டாப்பிக்கில் ஏகப்பட்ட டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அதில் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி ஒன்று கேட்டிருக்காங்க, அடுத்த வாட்டி இன்னொரு டிஃபெக்ட் கேட்பாங்க. ஸோ அப்போனா டிஃபெக்ட்ஸ் இன் டிம்பரையும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும், டிஃபெக்ட்ஸ் இன் டிம்பர். ஸோ இது பட் என்னென்னா இதை கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா அந்த டேர்ம்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கினாவே மேட்ச் பண்ணிடலாம், மீனிங்ஸ், சரிங்களா, சினோனிம் மாதிரி தான். ஸோ when a piece of timber has spirally distorted along its length அப்படின்னு சொல்கிறாங்க, spirally distorted lengthwise. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட். ஸோ சில வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கையை முறுக்குவாங்களே, ஒருத்தர் இன்னொருத்தரோட கையை வந்து முறுக்கிறது, அது மாதிரி தான், சரிங்களா. டிம்பரும் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகும், டிம்பருமே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்ச் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பாருங்கள், இந்த டிம்பர் வந்து இப்படி ட்விஸ்ட் ஆகுதுன்னு வைங்க, லென்த் வைஸ், சரிங்களா. லென்த் வைஸில் நமக்கு வந்து என்ன ஆகுது, ஸ்பைரலி டிஸ்டார்டட், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்விஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ட்விஸ்டிங். கிளியர். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஃபிகருமே காட்டியிருக்கேன் பாருங்கள், ஃபிகரும் காட்டியிருக்கேன் பாருங்கள்.
டிம்பர் வந்து ட்விஸ்ட் ஆகுது சரிங்களா, டியூ டு அது டிஃபெக்ட். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டிஃபெக்ட் சரிங்களா. எப்பவுமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பிளெயினாக இருந்தால் தான் நம்ம அந்த மெட்டீரியல் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், த கிளாஸ் விச் இஸ் யூஸ் ஃபார் glazing ஆஃப் விண்டோஸ், டோர்ஸ் அண்ட் ஃபார் மேக்கிங் ஆர்டினரி கிளாஸ்வேர். ஸோ என்ன டைப் ஆஃப் கிளாஸ் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோடா லைம் கிளாஸ். சோடா லைம் கிளாஸ். ஸோ சோடா லைம் கிளாஸை பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன், அது ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ சோடா லைம் கிளாஸில் என்ன இருக்குன்னா சோடா கிளாஸ். ஸோ சோடா எங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, சோடியம் சிலிகேட் அண்ட் கால்சியம் சிலிகேட், இந்த ரெண்டுத்தோட மிக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோடா லைம் கிளாஸ். இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் நேம் கேட்டாங்கன்னா சாஃப்ட் கிளாஸ் இல்லைனா சோடா கிளாஸ்னு சொல்லலாம். சாஃப்ட் கிளாஸ் ஆர் சோடா கிளாஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறது, எங்கே மேனுஃபேக்சரிங், எங்கே யூஸ் பண்ணுறதுலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸ் டியூப்ஸு, லெபார்டரி அப்பேரட்டஸ், பிளேட் கிளாஸு, விண்டோஸு, அது விண்டோஸ் கிளாஸ் எக்ஸெட்ரா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோடா லைம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி ஃபார் த ஃப்ளோர்ஸ். ஸோ ஃப்ளோர்ஸ்க்கு டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், வெரி லோ, லோ, மீடியம், ஹை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு கோட் புக் IS 456 உங்களுக்கு தெளிவாகவே ஒரு டேபிள் காலமே கொடுத்துருக்காங்க. ஸ்லம்ப் வேல்யூ பேஸ் பண்ணி என்னென்னா ஸோ எந்த இடத்துல எவ்வளோ ஒர்க்கபிலிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த டேபிள் காலமும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த டேபிள் காலம் IS 456 கோட் புக்கில். ஸோ ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருவாங்க சரிங்களா. உங்களுக்கு ஃப்ரண்ட் ஒரு 10-20 பேஜுக்குள்ளேயே இருக்கும் இது டேபிள் காலம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ன்ற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃப்ளோர். ஸோ ஃப்ளோர்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரணும், டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி இஸ் லோ. ஸ்லம்ப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25லேருந்து 75 mm. 25லேருந்து 75 mm. ஸோ ஃப்ளோர்னாவே இங்கே ஆப்ஷன் என்ன வரும், ஸோ லோ தான் சரிங்களா. வெரி லோ கிடையாது, மீடியமும் கிடையாது, ஹையுமே கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட், ப்ளீச்சிங் ஆஃப் கான்க்ரீட் இஸ் அசோசியேட்டட் வித். ஸோ இது கொஞ்சம் என்னென்னா, நான் இப்போ ஒரு ஆன்சர் கீ சொன்னாலுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்னொரு புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு டிஎன்பிசி என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்கோ அது மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ என்னென்னா இது பெரும்பாலும் புக்ஸில் வந்து இந்த டேர்ம் கரெக்டாக ப்ளீச்சிங் ஆஃப் கான்க்ரீட்ன்ற டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இருக்கும், நமக்கு அனாலிஸ்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸில் இந்த வேர்டு வந்து எங்கேயுமே காணும் சரிங்களா, ப்ளீச்சிங் ஆஃப் கான்க்ரீட்ன்றது. ஸோ பட் ஆன்சர் கீ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொடுத்தது ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க, சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் கான்க்ரீட் அப்படின்ட்டு. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனாக மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ பெட்டர், ஓகே தான். ஸோ நான் அதை பற்றி எதுவுமே ஸோ கமெண்ட் பண்ணலை. ஸோ இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் சரிங்களா. இன்னொரு ஆப்ஷன் ஏதாவது கூட மேட்ச் ஆகலாம். ஸோ ப்ளீச்சிங் ஆஃப் கான்க்ரீட் இஸ் அசோசியேட்டட் வித், ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த கான்க்ரீட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், த ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் over which concrete is required to mixed in a mixture machine. ஸோ எவ்வளோ ஆப்டிமம் ரெவல்யூஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுவுமே என்னென்னா ஸ்டாண்டர்ட் தான், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 20 ரெவல்யூஷன்ஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 20 ரெவல்யூஷன்ஸ். ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் over which the concrete is to be mixed in a mixture machine. நெக்ஸ்ட், காம்பேக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட் ஆஃப் த சிமெண்ட் கான்க்ரீட் டிட்டர்மைன்ஸ். இது கண்டிப்பாக எல்லாரும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ், கான்க்ரீட் டெக்னாலஜியில் ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்ட்ரென்த்து, போராசிட்டி இதெல்லாம் வரவே வராது சரிங்களா. ஸோ காம்பேக்ஷன் ஃபேக்டர், ஸ்லம்ப்பு இதெல்லாமே எதை ரிலேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒர்க்கபிலிட்டி தான் ரிலேட் பண்ணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஸோ சவுண்ட்னஸ் டெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சவுண்ட்னஸ் டெஸ்ட் எதுக்கு கண்டக்ட் பண்ணுவோம், சிமெண்ட்டில் தான் கண்டக்ட் பண்ணுவோம் சரிங்களா. எந்த மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணுவோம், சிமெண்ட்டுக்கு சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட்னால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷனை தான் கண்டுபிடிப்போம், எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதோட அப்பேரட்டஸும் காட்டுறேன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஷன் இருக்குன்றதை கண்டுபிடிப்போம் ஒன்று. அண்ட் அந்த எக்ஸ்பென்ஷன் எதனால் அக்கர் ஆகுது அப்படின்றதும் ஒன்று. அண்ட் என்ன அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணுவீங்க சவுண்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கூட கேட்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சவுண்ட்னஸ் டெஸ்ட் எதுக்காகனா ஃப்ரீ லைம் கண்டென்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வெல்லிங் ஒரு எக்ஸ்பென்ஷனே நடக்கும் இந்த ஃப்ரீ லைம் கண்டென்ட்னால. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இங்கே டேபிள் காலம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டேபிள் காலமில் நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு. இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு எது கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃப்ரீ லைம் கண்டென்ட்டுக்கு
ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கிறது, அதாவது எக்ஸ்பென்ஷன். ஸோ இதுக்கு என்ன அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா லீச் அட்லியஸ், சரிங்களா, ஆர் ஆட்டோக்ளேவ். ஸோ அதிகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லீச் அட்லியஸ் மெத்தடை தான் அடாப்ட் பண்ணுவோம். ஸோ அதோட அப்பரேட்டஸும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படியும் இன்னொரு கொஷின் இருக்குது, சரிங்களா, இதை பேஸ் பண்ணி அங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட், மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெட்டீரியல் ஃபார் டேம்ப் ப்ரூஃபிங். டேம்ப் ப்ரூஃபிங்னாவே என்னது, மாய்ஸ்சரை வந்து தடுத்து நிப்பாடணும், அரெஸ்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ பெனிட்ரேட்டோ சீப்பேஜோ ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி, பிட்டுமன்னா இல்லை கான்க்ரீட்டா, டைல்ஸா, பெயிண்டா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு, ஸோ ஜென்ரலி நம்ம யூஸ் பண்ணுறது டேம்ப் ப்ரூஃபிங் பார்த்தீங்கன்னா பிட்டுமன் தான் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக பிட்டுமன் தான் யூஸ் பண்ணுறது டேம்ப் ப்ரூஃபிங் பர்பஸ்க்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், விச் பெயிண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ் ஃபார் மெட்டல் அண்ட் டோர் வுட் ஒர்க்ஸ். ஸோ என்ன பெயிண்ட் வந்து அடாப்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கொடுத்துட்றேன், அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துருக்கேன். எனாமல் பெயிண்ட் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனை படிங்க. ஸோ கதை நிறைய இருக்குது. அப்படி என்னென்னா எனாமலில் என்ன மேஜராக கான்ஸ்டுவன்ஸ் என்னென்ன இருக்குது, சரிங்களா, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது ப்ரொவைட் பண்ணுறதுனா என்ன அட்வான்டேஜ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் வந்து மெட்டல் வுட் ஒர்க்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் பெயிண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனாமல் பெயிண்ட் இஸ் யூஸ் ஃபார் டோர்ஸு, விண்டோஸு, மெட்டல் கிரில்ஸு, கரெக்டுங்களா. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹைலைட் பண்ணி. ஸோ அதை ரிலேட் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் மேட்ச் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், பிரிக் எர்த் கண்டெய்ன்ஸ் மேஜர் இதுவுமே என்னென்னா ரொம்ப ஃபேமஸ். பிரிக்குனாவே கண்டிப்பாக இந்த கொஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் பிரிக் டாப்பிக்கில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த கொஷின் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் இல்லை ஃபேவரட் கொஷின்னு சொல்லலாம். எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரிக்குன்னு ஒன்று டக்குன்னு இந்த கொஷின் வந்து மைண்டுக்கு வந்துடும். ஸோ பிரிக் எர்த் கண்டெய்ன்ஸ் மேஜர் குவான்டிட்டி. ஸோ என்ன மேஜர் குவான்டிட்டி, பிரிக்குனாவே அது மண்ணு தான், சரிங்களா. ஸோ சாயில் தான். ஸோ அதுதான் சிலிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிலிக்கா தான் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கும் உங்களுக்கு. அந்த மேஜர் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும், சில வாட்டி அந்த பர்சன்டேஜுமே கேட்பாங்க. 50%, 40%, 60%, இல்லை ரேஞ்சா. ஸோ எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் அதுவுமே சில வாட்டி கேட்கலாம். அதுக்காக தான் கீழே உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வேல்யூஸ்மே கொடுத்துருக்கேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிக்கா, அலுமினியா, லைமு, மெக்னீஷியா, அயன் ஆக்சைடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிக்கில் இருக்கும் உங்களுக்கு. மேனுஃபேக்சர் பண்ணும்போது எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணுறாங்க, ஆர் காம்போசிஷன் எவ்வளோ அப்படின்றது கேட்கலாம். சிலிக்கா வந்து 50 to 60%. ஸோ இதுதான் மேஜர் இருக்கிறதுல ஜாஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா தான். இதில் பிரிக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அலுமினியா வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30%. நெக்ஸ்ட் லைம் வந்து மோர் தென் 5%, மெக்னீஷியா லெஸ் தென் 1%, அயன் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6%. ஸோ இந்த வேல்யூஸுமே ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட், ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. த டெஸ்ட் ஆன் த சிமெண்ட் டிசைன் டு ஆக்சிலேட் த ஸ்லாக்கிங் ப்ராசஸ் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் ஆஃப் த சிமெண்ட். ஸோ அந்த மேலே இருக்க கதெல்லாம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கீழே வந்துடுங்க. எக்ஸ்பேன்ஷன், இதுதான் கீவேர்டு. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிமெண்ட்னே சொல்லலாம் சிம்பிளாக. எக்ஸ்பென்ஷன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு, சரிங்களா. ஃப்ரீ லைம் கண்டென்ட் இருக்கிறதுனால என்னென்னா எக்ஸ்பென்ஷன் நடக்கும். அதுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம், சவுண்ட்னஸ் டெஸ்ட். அப்பேரட்டஸ்ன்னு கேட்டாங்க, லீச் அட்லியஸ் அப்பேரட்டஸ். ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சவுண்ட்னஸ் டெஸ்ட், சரிங்களா. நெக்ஸ்ட், இதுதான் அப்பேரட்டஸ். இதுக்கு முன்னாடி காட்டுன்னு சொல்லியிருந்தால அப்பேரட்டஸ். ஸோ இதுதான் கீழே வந்து கிளாஸ் பிளேட் இருக்கும். சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணி சிமெண்ட்டில் அந்த சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் மோல்டுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்ட பிறகு ஸோ இதை வந்து வாட்டரில் பிளேஸ், அதாவது செட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு திருப்பி வாட்டர்லேயும் பிளேஸ் பண்ணி திருப்பி அதுக்கடுத்து எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அதாவது இந்த கேப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் பார்ப்போம். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃப்ரீ லைம் கண்டென்ட்னால தான் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு அப்பேரட்டஸ் எப்படி பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதாவது ப்ரொசீஜர்லாம் கேட்க போகிறது கிடையாது. இந்த எக்ஸ்பேன்ஷனை என்ன அப்பேரட்டஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான் கேள்வி. ஸோ ஆன்சர் சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான், எண்ட் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 23 கொஷின்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 23 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். எந்த யூனிட் 3லேருந்து பில்டிங் மெட்டீரியல், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சொல்லலாம், இல்லை பில்டிங் மெட்டீரியல், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் 3rd யூனிட்லேருந்து ஜேடிஓலேருந்து நம்ம 23 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் யூனிட் 4 ஆர் யூனிட் 5 ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாமே பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.